டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கிய போது என்ன நடந்தது தெரியுமா? எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் உயிர் பிழைத்தார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? டைட்டானிக் கப்பல் நீருக்குள் மூழ்கிய பிறகு என்ன ஆனது என்று இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன்னால் உங்களுடைய சிறு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னை போல் சிறிய சேனல்கள் வளர மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, நான் கூறும் கதை உண்மை என்றால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1912 ஏப்ரல் 15 அதிகாலை RMS டைட்டானிக் சிங்கிங் கப்பல் கடலுக்குள் மறைந்தது. இதுவரை எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் கணக்கு அவ்வளவாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த கப்பலில் இருந்த மொத்த மக்கள் சுமார் 2200 பேர். இதில் பேசஞ்சர்ஸ், க்ரூ எல்லாம் சேர்த்து. அந்த கப்பலில் இருந்த லைஃப் போட்ஸ் மொத்தம் 20. ஆனா அது சுமார் 1100 பேருக்கு மட்டும் போதுமானது. அந்த இரவில் உயிர் பிழைத்தவர்கள் சுமார் 700 பேர் மட்டும். உயிர் இழந்தவர்கள் 1500க்கும் மேல். குளிர்ந்த கடல் சில நிமிடங்களில் உடலை உறைய வைத்தது. லைஃப் போட்ஸில் இடம் கிடைத்தவர்கள் தான் அதிகமாக தப்பிச்சாங்க. விமென் அண்ட் சில்ட்ரன் முதலில் அனுப்பப்பட்டார்கள். பல ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. மூழ்கிய பிறகு சுமார் 300க்கும் மேற்பட்ட உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டது. மீதமுள்ளவர்கள் கடலுக்குள் மறைந்து விட்டார்கள். 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இன்று வரை காணாமல் போனவர்களாகவே உள்ளனர். அவர்களின் இறுதி தருணம் யாருக்கும் தெரியாது. டைட்டானிக் இன்றும் கடலுக்குள் தான் இருக்கிறது. நார்த் அட்லாண்டிக் கடலில் சுமார் 3800 மீட்டர் ஆழத்தில் கப்பல் 2 பகுதிகளாக பிரிந்து கிடக்கிறது. பல வருடங்களாக அது மெதுவாக அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த விபத்துக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். ஆனா இது ஒரு சாதாரண விபத்தா அல்லது மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறதா? இன்சூரன்ஸ், நெக்லிஜென்ஸ் அல்லது வேறு ஏதாவது? அடுத்த பகுதியில் மறைக்கப்பட்ட கேள்விகள் பார்ட் 5 கமிங் சூன். இந்த